வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் யூடியூப் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற கோடான கோடி ரசிக பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய சொல் விளையாட்டாம் என்பது பற்றிய ஒரு சிறுகதை. தலைப்பானது மேல் மற்றும் கீழ் தோசைகள். மேல் மற்றும் கீழ் தோசைகள் என்ற தலைப்பில் அதன் சொல் விளையாட்டுகளை இக்கதை உரையாடல்கள் வழி நோக்குவோம். வாருங்கள், மேல் மற்றும் கீழ் தோசைகள் கதைக்குள் செல்வோம். ஒரு கிராமத்து படித்த தந்திரக்கார தன்மையுடைய ஒரு வாலிபன் எப்பொழுதும் வீட்டை விட்டு வெளியேறியதும் தன் அலுவல் நோக்கி செல்வதற்கு முன்பாக தினமும் வழக்கமாக நுழைந்திடும் அந்த ஹோட்டலில் கடைக்குள் சென்று விரும்பியவாறு தனக்கு மிகுதியான ஜீனியை, அந்த ஜீனியின் ருசியை பார்த்து பார்த்து சப்பு கொட்டியவன் அதை தினமும் ருசிப்பதற்காகவே அந்த ஹோட்டலுக்குள் சென்று தோசைகள் பல வாங்கி அந்த தோசைகளின் மேல் நிறைய ஜீனி வைக்கும்படி கூறி அந்த ஒவ்வொரு தோசையும் ஜீனி வைத்து வைத்தே பதம் பார்த்து விடுவான், சாப்பிட்டு விடுவான். காஃபியும் அதே போல் வாங்கி ஜீனி மிகுதியாக சேர்த்து குடித்து விட்டு செல்வது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் அப்படித்தான் தன் ஜீனி ருசிக்காக அந்த படித்த கிராமத்து அழகிய வாலிபன் அந்த கடையில் தோசை சாப்பிடவும் காப்பி அருந்தவும் எண்ணம் கொண்டு சென்றான். அப்படிப்பட்டவனுக்கு அன்றைய நாள் அந்த உணவு விடுதியில் முதலாளியே கல்லாப்பெட்டியில் அமர்ந்திருந்தார். இவனுக்கு தினம் ஜீனி அளித்திடும் செய்தியை அறிந்து வைத்திருந்தார். அதை கண்ணுறுவதற்காகவோ என்னவோ தெரியவில்லை, இன்று அவன் வந்திருக்கும் நேரம் பார்த்து அவன் சாப்பிடும் அழகை ரசிப்பதற்காகவோ என்னவோ தெரியவில்லை, கூர்ந்து அவனை நோக்கி கொண்டிருந்தார். இருந்தாலும் அவ்வாறே ஜீனி வைத்து 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 சாப்பிடும் அவன் பேரழகையும் காப்பியில் ஜீனி சேர்த்து சாப்பிடும் அவனுடைய ருசித்தன்மையும் அறிந்து கொண்ட முதலாளி, இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் தோசையின் மேலும் காப்பிக்கும் ஜீனி வைத்து வைத்தே கட்டுப்படி ஆகாது போலது உள்ளதே, என்ன செய்வது என்று யோசித்தார். மறுநாள் வழக்கம்போல் அவன் அந்த கடைக்கு வந்திருந்தான். ஆனால் அவன் வருவதற்கு முன்பாக முதலாளியோ வெளிப்பார்வையில் பலரும் படும்படியாக வெளிப்பார்வைக்கு ஒரு செய்தியை எழுதி வைத்திருந்தார். இனிமேல் தோசைக்கு ஜீனி கிடையாது என்று எழுதி வைத்திருந்தார். இனிமேல் தோசைக்கு ஜீனி கிடையாது என்று எழுதி வைத்திருந்தார். நாள்தோறும் வருகின்ற ஜீனி பிரியராம் இந்த கிராமத்து படித்த வாலிபன் அவனும் அதை பார்த்துவிட்டு அசந்து போயினான் வருத்தத்துடன். இருந்தாலும் புத்திமான் அல்லவா, என்ன செய்வது என்று மறுமுறையும் அந்த எழுதப்பட்ட வாசகத்தை கூர்ந்து நோக்கினான். இனிமேல் தோசைக்கு ஜீனி கிடையாது. ஓஹோ என்று யோசித்தவன் சமாளித்து கொண்டு எதையும் காணாதவன் போல சப்ளையரை பார்த்து, சப்ளையர் தம்பி,
நிறைய தோசைகள் அடுக்கி கொண்டு வாருங்கள், ஜீனி வைத்து கொண்டு வாருங்கள் என்று கூச்சலிட்டு சொன்னான். வழக்கம் போலவே அதை அன்றைய தினம் கவனித்த ஹோட்டல் முதலாளி, ஏம்பா படித்த பையனா வேற இருக்க, அறிவு இருக்கா உனக்கு? அறிவிப்பு பலகையை பார்த்து படித்து விட்டுத்தானே வந்திருக்க. அப்படி இருக்க மறுமுறையும் நீ தோசைக்கு ஜீனி கேட்கிறாயே. இனிமேல் தோசைக்கு ஜீனி கிடையாது என்று தானே எழுதி வைத்துள்ளேன், படிக்கவில்லையா என்றார். அவன் சிரித்து கொண்டே, நீங்கள் எழுதியதை நீங்களும் சற்று உற்று நோக்குங்கள், நானும் கவனித்துவிட்டுத்தான் இந்த அதிகார தோரணையில் ஜீனி வையுங்கள் என்று கேட்கிறேன், கோபப்படாதீர்கள் என்று அந்த உணவு அருந்தும் போது அந்த முதலாளியிடம் சொன்னான். அவர் அசந்து போய், இனிமேல் தோசைக்கு ஜீனி கிடையாது என்றுதானே உள்ளது, அதில் என்ன பிழை உள்ளது என்றார். ஐயா, முதலாளி ஐயா, நன்றாக பாருங்கள், இனி மேல் தோசைக்கு ஜீனி கிடையாது என்றுதானே அர்த்தமும் ஆகிறது. அப்படியென்றால் மேல் தோசைக்கு வேண்டாம், அடுத்துள்ள அடிதோசைக்கு வையுங்கள், அதற்கும் அடுத்துள்ள அடிதோசைக்கு வையுங்கள் என்று எல்லா தோசைகளுக்குமே ஜீனி வாங்கிவிட்டான். இனி மேல் தோசைக்கு ஜீனி கிடையாது, கீழ் தோசைக்கு வைக்கலாம் அல்லவா என்றான் சாமர்த்தியமாக. வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்பது சரியாகத்தான் உள்ளது என்று சிந்தித்து வேறு வகையாக இவனை போன்றவர்களுக்கு முடிவு செய்ய வேண்டும் என்று யோசித்தார் அந்த முதலாளி. சிந்திக்க வைக்கின்ற இந்த சொல் விளையாட்டு நம்மையும் சிந்திக்க வைக்கின்றது. இனிமேல் தோசைக்கு ஜீனி கிடையாது என்பதை சாப்பிடுபவன் அந்த பையன் இனி மேல் தோசைக்கு மட்டும் ஜீனி கிடையாது என்று அர்த்தம் புரிந்து கொண்டு சாப்பிட்ட பேரழகு வியக்க வைக்கின்றது. இப்படியும் மனிதர்கள் உள்ளார்கள். சிந்தித்து எழுத வேண்டும் எதையும் என்பதை யாவரும் புரிந்து கொள்ள வேண்டும்.